அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரத் தொகுப்பு நட்பாராய்தல் என்ற அதிகாரத் தொகுப்பினுடைய 10 குறட்பாக்களும் அதனுடைய பொருளும் வருகிறது. நட்பு செய்து கொள்வதற்கு முன்பாக நட்பை நன்றாக ஆராய்ந்துதான் ஒரு மனிதனை நன்றாக ஆராய்ந்துதான் அவனை நட்பு செய்து கொள்ள வேண்டும் அல்லது நட்பிலிருந்து விலக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த 10 குறட்பாக்களை ஐயன் கொடுத்திருக்கார். முதல் குறள், நாடாது நட்டலிற் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. நட்பை ஆளுமை செய்து கொண்டிருக்கும் நல்ல மனிதர்களுக்கு நாடாமல் ஆராயாமல் ஒருவரிடம் சென்று நட்பு கொண்டு விட்டோம் என்றால் அதிலிருந்து நமக்கு விடுபட முடியாது. அதனால் அது கேட்டையும் தரும், கேட்டின்மையும் தரும். கேடுகட்ட மனிதனாக இருந்தால் கேட்டை தரும், நல்ல மனிதனாக இருந்தால் கேட்டின்மையை தரும். அதனால் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். அவன் கெட்ட மனிதனாக இருந்தால் நமக்கும் கெடுதல் வரும், அதிலிருந்து நாம் திரும்ப இயலாது அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லுது. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஒருவனுடைய எண்ணங்களையும் செயல்களையும் குணங்களையும் ஆராயாமல் நட்பு கொண்டோம் என்றால் அதன் விளைவு இறுதி காலத்தில் தான் சாகும் அளவுக்கு துயரத்தில் கொண்டு சென்று விட்டுவிடும். அப்படி ஒரு முடிவை நமக்கு தந்துவிடும் அப்படிங்கிறது இந்த குறளுடைய பொருள். குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்கு நட்பு. ஒரு மனிதனிடம் நாம் நட்பு கொள்வதற்கு முன்பாக அவனுடைய குணம் என்ன, அவனுடைய குடிமையின் பின்புலம் என்ன, அவன் குற்றம் செய்திருக்கிறானா, அந்த குற்றம் எப்படிப்பட்ட குற்றம், அவன் இனம் எப்படிப்பட்டது, நல்ல இனமா அல்லது அது குற்றம் சார்ந்த பரம்பரையா என்று ஆராய்ந்து அவனிடம் நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லுது. குடிப்பிறந்து தன்கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு. நல்ல குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு பழிச்செயல் செய்வதற்கும் வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதனிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும். எப்படி கொள்ள வேண்டும்? எதையாவது கொடுத்தாவது, நேரத்தையோ பணத்தையோ நம் மனத்தையோ எதையாவது கொடுத்தாவது அப்படிப்பட்ட மனிதனிடம் நட்பு கொள்ள வேண்டும் என்று இந்த குறள் பொருள் சொல்கிறது. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள். நாம் வருந்தும்படியாகவும் அவர் வருந்தியும் நமக்கு அறிவுரை சொல்லி அதை கேட்காத பொழுது நம்மை இடித்தும் நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய உலக வழக்கத்தை அறிந்த மனிதர்களை நாம் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த குறள் பொருள் சொல்லுது. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அழப்பதோர் கொள். நெருங்கிய உறவினரை, நண்பரை, ஒரு மனிதரை நாம் எடை போடுவது எதை வைத்து என்றால், நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது அவர்கள் எப்படி வினையாற்றுகிறார்கள், நம்முடன் இருந்து நமக்கு உதவி செய்கிறார்களா அல்லது நம்மை விட்டு விலகி ஓடிவிடுகிறார்களா என்பதை வைத்து அந்த மனிதனுடைய அன்பை நட்பை நாம் எடை போட முடியும், அளக்க முடியும் அப்படின்னு இந்த குறள் பொருள் சொல்லுது. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரியே விடல். ஒருவருக்கு வாழ்க்கையில் வருமானம் நன்மை என்னவென்றால் அறிவில்லாதவர்களுடைய நட்பை விட்டு விலகி விடுவதுதான் என்று இந்த குறள் பொருள் சொல்கிறது. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லல்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளத்தில் சிறுமையான எண்ணங்களை, தீய எண்ணங்களை, எதிர்மறையான எண்ணங்களை எண்ணாதிருக்க, துன்பப்படும் பொழுது நம்மை விட்டு விலகி ஓடக்கூடிய நண்பர்களிடம் நட்பு கொள்ளாதிருக்க என்று இந்த குறள் சொல்கிறது. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். நமக்கு துன்பம் வந்த பொழுது நம்மை விட்டு விலகி ஓடிய அந்த துரோகிகளை, நண்பனாக இருந்து துரோகிகளாக மாறியவர்களை நாம் சாகும் தருவாயில் நினைக்கும் பொழுதும் நம் உள்ளம் கொதித்து விடும் அப்படின்னு இதற்கு பொருள் தரப்படுகிறது. அடுத்தது, மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு. குற்றமற்ற மனிதர்களிடம், சான்றோர்களிடம் நாம் எப்பாடுபட்டாவது நட்பு கொள்ள வேண்டும், அந்த நட்பை தொடர வேண்டும். எந்த காரணத்துக்காகவும் அந்த நட்பை முடித்து விடக்கூடாது. ஆனால் தமக்கு ஒப்புமை இல்லாத குற்றப்பரம்பரையில் வந்தவர்களிடம் நாம் நட்பு கொள்ளாமல் விலகிவிட வேண்டும். எதையாவது கொடுத்தாவது, முன்பு சான்றோர்களிடம் எதையாவது கொடுத்தாவது நட்பு செய்ய வேண்டும் என்றார். இங்கு எதையாவது கொடுத்தாவது சான்றோர் அற்ற மனிதர்களிடமிருந்து விலகிவிட வேண்டும் என்று வள்ளுவர் அழகாக பொருள் சொல்கிறார்.
இந்த 10 குறட்பாக்களுக்கும் பல்வேறு வகையான பின்னூட்டங்களை என் இனிய நண்பர்கள் வழக்கமாக அனுப்பும் அனைவரும் அளித்துள்ளனர். மருத்துவர் சேரலாதன், வழக்கறிஞர் ஈசன், திரு நடராஜன், முனைவர் தெய்வமணி, தோழிகள் மங்கையர்க்கரசி மற்றும் இதர தோழர்கள், நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி, கோவை விஸ்வநாதன், இப்படி அக்கா இன்சுவை என்று பலரும் எனக்கு பின்னூட்டம் அனுப்பியுள்ளார்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து இப்பொழுது நாம் கேட்கப் போகக்கூடிய இந்த பின்னூட்டத்தை நீங்கள் கேளுங்கள். இவர் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். என்னுடைய நன்மை தீமை அல்லது என்னுடைய குணம் குற்றம் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த அருமையான நண்பர், உங்களுக்கும் பிடித்த நண்பர். இதை கேளுங்கள். வணக்கம், நான் பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தரம். நல்லா இருக்கீங்களா? டாக்டர் செல்வரங்கம் தினமும் தொடுத்து வழங்குகிற திருக்குறளும் என் பொருளும் நான் தொடர்ச்சியாக கேட்டுட்டு வரேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விளக்க உரை. ஆக்சுவலாக திருக்குறளுக்கு சுவையாக விளக்கம் சொல்கிறதுல ரொம்ப பெரிய சாதனை. அதுலேயும் இந்த நட்பாராய்தல் பற்றி அவர் பேசுனது நான் கேட்டுட்டு வரேன். ரொம்ப ரொம்ப அருமை. பேதையார் கேண்மை பற்றி அவர் பேசுகிறது ப்ராக்டிக்கலாக உண்மை. அதாவது நம்மளை விட அறிவில் குறைஞ்சவங்கக்கிட்ட போய் பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. இப்போ தான் தெரியுது நிறைய பேர் நம்மளை பார்த்து ஒதுங்குறானே எதுக்குன்னு நான் நினச்சது உண்டு. அவரை விட நம்ம அறிவில் கம்மி போல் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. ரொம்ப அற்புதம். அதாவது வள்ளுவர் வார்த்தைகளில் சிக்கனம் புகுத்தியவர். அதனால தான் ஒவ்வொரு குறளையும் 1.25 அடியில் முடித்தார். 1330 உலகத்தையே கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வள்ளுவருங்க நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போனா நட்புடைய பெருமை தெரியும். அந்த நட்பில் இருக்கிற நட்பாராய்தல் என்ற அதிகாரத்தில் அற்புதமாக பேசியிருக்க திரு செல்வரங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தொடர்ந்து இந்த சாதனையை செய்ய இறைவன் அருள் செய்வான். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, கேட்டீர்களா? கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர், அன்புக்கினிய நண்பர் மோகன சுந்தரம் அவர்களுடைய பின்னூட்டமும் அதற்கு நான் அளித்த ஒரு நன்றியூட்டமும் தான் கேட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா வழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.